நிறைய பேர் ரிஷபத்தில் பிறந்தவங்க கடந்த ஒரு வருஷத்தில் நான் சொல்கிறது ஹையஸ்ட் டிகிரியில் ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்குன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட கொடுத்துருக்கோம். பணப்புழக்கத்தை நல்லா தாராளமாக கொடுக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி குரு போய் உட்காந்துருக்கூடிய இடம் 2ஆம் இடம். சூப்பராக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வேலை கிடைக்கும். 2ஆம் இடம்னா அர்த்த திரிகோணத்தை குறிக்கும். 2, 6, 10 கூடிய பாவகங்களில் எந்த இடத்துல குரு உட்கார்ந்துருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வேலை கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டை கூட்டினீங்கன்னா அங்கங்கே மாத்திரை ஸ்ட்ரிப்பு விழுந்திருக்கும். ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அத்தனை பேருக்கு அந்த மாத்திரை மருந்துலேருந்து விமோச்சனம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். பெரிய பெரிய லெவலில் மாட்டின்னு மொழிக்கூடிய நபர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேருந்து விமோச்சனம். 10ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்து இருக்க போறாரு அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம். ஏன் அதிர்ஷ்டம்? 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம்னா எந்த விதமான விஷயங்களாலும் இருக்கிறதுலே நம்பர் 1 அப்படின்ற கேட்டகரி. அதாவது ராகு கொடுக்குற மாதிரி பணத்தையும் புகழையும் போதையும் வேற எதுவும் கொடுக்காது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா முதல் விஷயம் ஒரு பெரிய விமோச்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது ஹெல்த்து. நிறைய பேர் ரிஷபத்தில் பிறந்தவங்க கடந்த ஒரு வருஷத்தில் நான் சொல்கிறது ஹையஸ்ட் டிகிரியில் ஹெல்த் பிரச்சனை கொடுத்துருக்குன்னா நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட கொடுத்துருக்கோம். ஹார்ட்டில் பிரச்சனை கொடுத்துருக்கோம். காலில் பிரச்சனை கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு தலை வலியில் பிரச்சனை கொடுத்துருக்கோம். சில பேருக்கு கண் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். சில பேருக்கு மூக்கில் பிரச்சனை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஹெல்த்தை அடுத்த லாஸ்ட் 1 இயர் நிறைய பிரச்சனை, சளி தொந்தரவுகள்லேருந்து ஆரம்பித்து நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை, வீட்டில் பெரியவங்களோட இறப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கும். எல்லாத்துக்கும் நீங்கள் தலைமை தாங்குற மாதிரியும் நடந்திருக்கும். இதுலேருந்து பெரிய ஒரு விமோச்சனம்னு சொன்னால் குரு 2025ஆம் ஆண்டு 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடத்துக்கு குரு போகிறாருன்னா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம்ங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு குரு போகிறார். எங்கேருந்து போகிறார்? லக்னத்துலேருந்து உங்கள் ராசிலேருந்து போகிறார் அப்படின்னாவே பெரிய அதிர்ஷ்டம் தான். எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்? பணப்புழக்கத்தை நல்லா தாராளமாக கொடுக்கும். சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி குரு போய் உட்காந்துருக்கூடிய இடம் 2ஆம் இடம். சூப்பராக இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தங்கிறது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 2ஆம் இடம்னு தங்கக்கூடிய கிரகம். அதாவது மெட்டல்ஸ்க்கு வியாபாரம் செய்கிறவங்க, பணப்புழக்கம் வாய்மொழியாக செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரம், மார்க்கெட்டிங் செய்கிறவங்க, பேச்சை அடிப்படையாக தொழிலாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அத்துணை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வேலை கிடைக்கும். 2ஆம் இடம்னா அர்த்த திரிகோணத்தை குறிக்கும். 2, 6, 10 கூடிய பாவகங்களில் எந்த இடத்துல குரு உட்கார்ந்துருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பல பேருக்கு வேலை கிடைக்கும். வேலை இல்லாத திண்டாட்டம் நிவர்த்தி ஆகும். யூ cannot be விஐபி, யூ வில் ஓன்லி பி விவிஐபி. அந்த மாதிரி மாறக்கூடிய பிராப்தம் குரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுறாருன்னா பார்வை பலத்தை அதிகரிக்கிறார். எப்படி பார்வை பலம் அதிகரிக்கும்? துலாம் ராசி மேலே பார்வை விழுகும். அது எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம். 6ஆம் இடத்தின் மேலே குரு பார்வை விழுகிறது. 6ஆம் இடம்னா என்ன அர்த்தம்? ருணம், ரோகம், க்ஷத்ரு. ருணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடனில் சிக்கிட்டு மாட்டிட்டு முழிக்கிறது. ரோகம்னா எப்போ பார்த்தாலும் வலி வேதனை, தேவையில்லாமல் ஹெல்த் இஷ்யூஸு, மாத்திரை. சில பேர் ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டை கூட்டினீங்கன்னா அங்கங்கே மாத்திரை ஸ்ட்ரிப்பு விழுந்திருக்கும். ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அத்தனை பேருக்கு அந்த மாத்திரை மருந்துலேருந்து விமோச்சனம். நான் சிம்பிளாக சொல்கிறேன். பெரிய பெரிய லெவலில் மாட்டின்னு மொழிக்கூடிய நபர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அதுலேருந்து விமோச்சனம். ஷத்ரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா எனிமிட்டி. தேவையில்லாத வம்பு, தேவையில்லாத பஞ்சாயத்து, நம்மளகிட்ட வேலை வாங்கிட்டு நம்மளே முதுகில் குத்தக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் இந்த விமோச்சனம், அதாவது கோர்ட் கேஸ்லேருந்து பிரச்சனைலேருந்து வெளியே வர்றது ஏகப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல குரு பார்வை அடுத்த லெவலுக்கு எங்கே போகிறது? 8ஆம் இடத்துக்கு போகிறது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது துர்ஸ்தானம்னு சொல்லுவோம். துர்ஸ்தானம்னு அர்த்தம் வலி வேதனைகளை மட்டும் டு த டார்ச்சர், டு த கோர்ட், டு த சித்திரவதை லெவலில் கொடுக்கும் 8ஆம் இடம். அதில் போய் குரு பார்வைப்படுகுதுன்னா அது எல்லாத்துலேருந்து வெளியே வருவீங்க அர்த்தம். திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள் பட்ட வலி வேதனைகள் அவமானங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் டு பெனிஃபிட்டுங்கிற மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஆன் பெனிஃபிட். நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ விமோச்சனம். அதுலேருந்து ரிசல்ட் வரும், ப்ராஃபிட் வரும், லாபங்கள் கொடுக்கும். சில பேருக்கு புதையல் யோகம் கூட கொடுக்கும். யாருக்கு புதையல் யோகம் 2025ஆம் ஆண்டு ஏற்படும் அப்படின்னு கேட்டால் ரிஷபத்துக்கு தான் ஏற்படும். ஏன்னா 4ஆம் அதிபதினு கேட்டிங்கன்னா சூரியன். அவர் கரெக்டாக போய் கேத்துவோடைய சாரத்தை உட்காரும் பொழுது கண்டிப்பாக புதையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபத்துக்கு ஏற்படும்.
இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். அடுத்த பார்வை எங்க? 10ஆம் இடம் குரு பார்வை. வேலை இல்லாத பல பேருக்கு வேலை கிடைக்கும், வேலையில அங்கீகாரம் கிடைக்கும். இனிமேல் தான் வேலை செட்ரைட் ஆகிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கியர் போடுறதே தெரியாது, எப்போ பார்த்தாலும் வண்டி வந்து தள்ளிட்டே போகிற மாதிரி தான் இருக்கும். பெட்ரோலே உள்ளே இருந்தாலும் அந்த பெட்ரோலை எப்படி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது. அஜ்ஞானம், இக்னரன்ஸ். இப்போ 10ஆம் இடத்துல குரு பார்வை விழுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் வேலை அந்தஸ்துகள் அதிகரிக்கும். இதுதான் பெரிய ஒரு அதிர்ஷ்டம். எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும்? லாபஸ்தானம் 11ஆம் இடத்துக்கு சனி போகிறான், பார்ட்னர்ஷிப்பே ஆகாது. அத்தனை பேரும் ஃப்ராடு தான், தயவுசெய்து நம்புங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக எடுத்துட்டாலும் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அது வருத்தப்படும்பொழுது தான் உங்களுக்கு தெரியும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு போய் சனி உட்கார போகிறான். எங்கே லாபஸ்தானம்? குரு வீட்டில் லாபஸ்தானம். படுற கஷ்டம்லாம் நம்ம, சாப்பிட்றவன் இன்னொருத்தன். எப்படி இருக்குது கதை? ஃப்ரெண்ட்ஸை தயவுசெய்து நம்பாதீங்க. ஃப்ரெண்ட்ஸை எந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு தூரமாக வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் தயவுசெய்து ஏதோ ஒரு சேமிப்பு திட்டத்தில் போட்டு சேவிங்ஸாக போட்டு லாக் பண்ணுங்கள். யாரோ ஐயோ பாவம் கேட்குறான், என் நண்பன் சார், அதாவது அவன் இல்லாமல் நான் இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தயவுசெய்து தூரமாக இருங்க. மூத்தவங்கனால நிறைய பிரச்சனை வரும். கால் முட்டிகளில் வலி வேதனைகளை கொடுக்கும். விட்டமின் டெஃபிஷியன்சி உடம்புல இருக்கும். என்ன பண்ணணும்? நெய் எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டு சாப்பிடணும். குரு வீடாக இருக்கிறதுனால உடம்புல கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். குட் கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல், எல்டிஎல்னு கேள்விப்படுவீங்க, அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ அது நம்ம போட்டு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக பார்த்துட்டா போகிறோம். இதில் பெரிய வெற்றி என்னன்னா, 10ஆம் இடத்துல போய் ராகு உட்கார்ந்து இருக்க போறாரு அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம். ஏன் அதிர்ஷ்டம்? 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம். 10ஆம் இடம்னா எந்த விதமான விஷயங்களாலும் இருக்கிறதுலே நம்பர் 1 அப்படின்ற கேட்டகரி. அதாவது ராகு கொடுக்குற மாதிரி பணத்தையும் புகழையும் போதையும் வேற எதுவும் கொடுக்காது. புகழோட உச்சிக்கு செல்லக்கூடிய நிலைமைகள்ல ராகுனால தான் நடப்படும். அந்த ராகு போய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காருன்னா தொழில் வேலைகள்ல அசுர வளர்ச்சி. அசுர வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி நீங்கள் பார்ப்பீங்க, 100% பார்ப்பீங்க. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நிற்க நேரம் இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கும். 100% லைஃபை, அதாவது எதனாலனா அவமானப்பட்டோமா அத்தனை பேருக்கு ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி நடக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் மனசார சொல்கிறேன். தொழிலில் உங்களுக்கு இமாலயம் மாதிரி ஒரு வெற்றி கொடுக்கும். ராகு போய் உட்காந்துருக்கு. ராகுங்கிறது பிரம்மாண்ட விகாரம் அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபி தொழில் பண்ணுறவங்க, டிரான்ஸ்மிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, நெட்வொர்க்கிங் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, வெறும் லைட்டை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ஃபேஸ்புக்கை வச்சு தொழில் பண்ணுறவங்க. அதாவது ராகுங்கிறது ஒரு முண்டம்னு சொல்லலாம். தலை மட்டும்தான் தெரியும், காலு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி வேலைகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷுவலைசேஷனாக இருந்தாலும் சரி, நெட்வொர்க்கிங், ஆப்டிக் ஃபைபர் கம்யூனிகேஷன், இந்த ஒயரிங் பேஸ்டுங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள், அதுவும் ரிஷபத்தில் பிறந்த பல பேர் விண்வெளி ஆராய்ச்சிகளில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவாங்க. ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அதெல்லாம் ரிஷபத்தில் பிறந்தவங்க பண்ணுவாங்க. சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அழகு ஆடம்பரம் சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ பேசிக்கலி ராகு கேதுக்கான பயிற்சிகளில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ராகுனால ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். எதில் கவனமாக இருக்கணும்? 4ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியனுடைய ஸ்தானம். 4ஆம் இடம்னா மாத்ரு காரகன், அம்மாவிற்கான ஸ்தானம். 4ஆம் இடம்னா இருக்கிற வீட்டிற்கான ஸ்தானம். அதில் போய் கேத்தோம்னா வீட்டு மூலியமாக சட்ட சிக்கல், நிலபுறங்கள் மூலியமாக சட்ட சிக்கல். வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும்னா டாக்குமெண்ட் ஆல்ரெடி டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே மாதிரி அம்மாவுடைய ஹெல்த்துக்கு கவனமாக இருக்கணும். உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு கேன்சர் மாதிரி விஷயங்கள் பாதிக்கப்படலாம், அதுவும் பார்த்துக்கணும். சூரியன் அப்படிங்கிறது தலை, இருதய பகுதிகள், பேக் பெயின், நரம்புகள், இதிலெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம். மற்றபடி ரிஷபத்துக்கு நோ டேர்னிங் பேக், 100% சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தைரியமாக இல்லை. ஒரே விஷயம்தான், நண்பர்களை எவ்வளோ தூரமாக வைக்கணுமோ அவ்வளோ தூரம் வைக்கணும். உங்கள் சங்காத்தமே வேண்டாண்டான்னு தயவுசெய்து கும்பிடு போட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு ஒரு கோட்டையை கட்டி உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதான். உங்கள் குரோத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அற்புதமாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். என்ன பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள் பேசிக்கலாக நமக்கு நிவர்த்தியை கொடுக்கும் அப்படின்னா, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னகேசவ பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாளுடைய கோவில் இருக்குது. அந்த கோவில் இப்போ தான் எடுத்து கட்டிட்டு இருக்காங்க. கட்டி முடிச்சாச்சு, பாலாலயம் பண்ணியாச்சு, கும்பாபிஷேகம் பண்ணணும். அந்த லெவலில் இருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த கோவிலுக்கு நம்ம போய் வழிபாடு செய்துட்டு வருவது, நம்மளால யதாசக்தி காணிக்கை நம்ம தானம் பண்ணும் பொழுது அந்த சென்னகேசவ பெருமாளுடைய அனுகிரகம் நன்னா இருக்கும். அதனால் உங்களுக்கு இந்த நெகட்டிவான விஷயங்கள், மூத்தவங்க மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள், ப்ரமோஷன் தள்ளி போகிறது, நம்மளை ஏமாத்துறது, பணத்தை நஷ்டம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக போயிடும்.
ஸோ ரிஷபராசி நண்பர்களுக்கு அமோகமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்.